ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறுகடி காசில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்த்துடலாம். வக்கீல் வந்து கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னா 5 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணுங்க, அப்போ தான் வந்து சத்யாவை கேஸ்லேருந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. முத்துவும் மீனா வேறு வழி இல்லாமல் பணத்தை ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலைகிறாங்க. முத்து வந்து காரெல்லாம் அடமானம் வைக்கிறாரு. அப்போ 2 லட்சம் தான் கிடைக்கிது. அடுத்து மீனா அவங்க அப்பா வச்சுருந்த கரும்பு மிஷினை வந்து விற்கிறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து முத்து அங்கே வந்துடுறாரு. அந்த மிஷினை இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்துறாங்க. மாமா ஞாபகமாக இது மட்டும் தான் இருக்குது, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதை எக்காரணம் கொண்டு நீங்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து சீதாவோட சம்பள பணம் அவங்க கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருந்த அது சேர்த்து எங்ககிட்ட ஒரு 1.5 லட்சம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரூம் கட்டுறதுக்கு சேர்த்து வச்சுருந்த பணம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து அண்ணாமலை சார் வராரு. அப்பாவுக்கு எதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இடியாப்பம் செஞ்சுட்டு மீனா அப்படின்னு பேச்சை மாற்றி பேசுகிறாரு. அப்புறம் அண்ணாமலை சார் அவங்கக்கிட்ட இருக்கிற காசை கொடுத்துட்டு இருந்தால் ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் வந்து நீங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது என் கஷ்டம் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சேன், இப்போ வயசானப்புறம் எனக்கு வந்து உங்கள் கஷ்டம் தெரியக்கூடாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு நம்மளை சார் சொல்லவும் மீனா வந்து அழறாங்க. விடுமா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் வக்கீலை பார்த்து 4.25 லட்சம் தான் சார் தேத்த முடிஞ்சிச்சு, இதை வச்சுக்கோங்க, நான் ஏமாற்ற மாட்டேன், நான் கண்டிப்பாக உங்களுக்கு மிச்சம் சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்றேன், எப்படியாவது இந்த கேஸை வந்து சத்யா வெளில கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி விடுப்பா, அவங்க அம்மாவை இப்படி கேஸை வாபஸ் வாங்க வைக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க எதுக்குமே மசிய மாட்டாங்க சார்னு முத்து சொல்லவும், அவங்கக்கிட்ட எப்படி பேசுமா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி வச்சுக்கிறாரு. அந்த விஜயா பற்றி விசாரிச்சு ஐயா எங்கே இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், சரிவா நம்ம அவங்கள பார்த்து பேசலாம் சொல்லிட்டு கிளம்புறாரு. கூட விஜயா கிட்ட அவர் கொடுக்க போகிறது 2 லட்சம் தான். மீதி காசு வந்து ஆட்டை போட போகிறாரான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த 5 லட்ச ரூபாயை ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு இவங்க வீட்டை விட்டே வெளில போயிருக்கலாம். யாரெல்லாம் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். டாடா பாய்.